அனைவருக்கும் காலை வணக்கம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் நல்லது. வெளிச்சத்தை தேவன் தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் வெளிச்சமாயிருக்கிறார். அவருடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். மலையின் மீது இருக்கும் பட்டணமாக நாம் சாட்சியாயிருக்க வேண்டும். விளக்கு தண்டின் மீது இருக்கும் விளக்காக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வின் பாதையில் இருக்கும் சகல இருளையும் கர்த்தர் மாற்றுவார். அவர் சொல்லும்போது வெளிச்சம் உதிக்கும். நம்பிக்கையின் வெளிச்சம் உங்கள் இருதயத்தில் உதிப்பதாக தேவன் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் இருக்கும் சகல இருளையும் நீக்கும். நம்முடைய கவலையை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.